ஒரு வார்த்தை அவர் பாலியல் தொழிலாளின்னு நான் சொன்னது உங்களுக்கு சகிக்க முடியலன்னா அப்போ நீ செய்கிற வேலைக்கு பேர் என்ன? தொடர்ச்சியாக என் தாயை நீ பேசிட்டே இருக்க, என் மனைவியை பேசுகிற, என் குடும்பத்தை பேசுகிற. அதான் தம்பி, நீங்கள் நான் நிற்கிற இடத்துல நின்று பாருங்க தம்பி. இங்கிட்டு வாங்க, இப்படி கொஞ்ச நேரம் இப்படி நில்லுங்க, நான் அங்கே நிற்கிறேன். அது எந்த திராவிடர் கழகம்? திராவிடத்தில் ஒரு 50 கழகம் இருக்கு. எந்த கழகம்? பெரியார் திராவிடர் கழகமாப்பா? இது வேற, திராவிடர் பெரியார் கழகம். இப்போ என்னை திட்டுனா, என்னை பற்றி பேசுனா அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குதுல்ல, அதனால செய்கிறது. ஆனால் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் விரைவில் வரும். அந்த நாளை நான் உருவாக்குவேன். இப்போ நீங்கள் இவ்வளவு தான், நான் காலையிலேயும் அதான் சொன்னேன், இவ்வளவு தான் பெரியாரிய கோட்பாடு, பெரியாரிய கருத்தியல், இவ்வளவு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, பெரியார் தான் எங்களுக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்தார், பெரியார் தான் எங்களுக்கு பண்பாடு கற்றுக் கொடுத்தார். இதுதான் உங்கள் பண்பாடும் நாகரிகம். நீ திருமணம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. திருமணமே எவனாவது புள்ள ஊட்டி பெறதுக்கு, பாசம் காட்டுறதுக்கு புள்ள வேணா அவனாவது கல்யாணம் பண்ணிப்பாருன்னு கேட்டது யார்? பண்ணிப்பானான்னு கேட்டது யார்? திருமணமே செஞ்சுக்கிற வேண்டியதில்லை, ஏன் செஞ்சுக்கிற? கற்புன்னு ஒன்று எங்கே இருக்குது? இதெல்லாம் கேட்டது நீங்கள் தான். இன்றைக்கி திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு, நடவடிக்கை எடுன்னு சொல்கிறது நீங்கள் தான். கற்பை அழிச்சிட்டாரு, நடவடிக்கை எடுன்னு சொல்கிறது நீங்கள் தான். இல்லைங்கிறீங்க. நல்ல காதல், நல்ல காதல்னால் என்ன இருக்குது? எல்லாமே நல்ல காதல் தான். அது கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணுங்கிற பெருமக்களும் நீங்கள் தான். அப்புறம் நீங்கள் திடீர்னு நடவடிக்கை எடுன்னு பேசுனீங்கன்னா எப்படி? உங்கள் தலைவனுடைய தத்துவம் தெருவில் சந்தி சிரிக்குது பார்த்தீங்களா? எப்படி சிரிக்குது? அது தமிழோட உரிமை, தமிழரோட உரிமைன்னு பேசுறதுக்கு முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன நேர்மை இருக்குது? இல்லை அவங்க அவங்க அப்பா ஐயா கருணாநிதிக்கு தான் என்ன தகுதி, உரிமை இருக்குது? இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பறி கொடுத்தது இவர்கள் தான். பல ஆண்டுகள் அங்கே அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவோம்னு அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான செயல் திட்டம், முன்னகர்வு ஏதாவது இருந்தது உண்டா? ஏதாவது உண்டா? இதை பேச திமுகவுக்கு என்ன இருக்குது? தமிழ் பாதுகாப்பு, தமிழ் மீட்சி, அப்படி ஏதாவது தமிழர் உரிமை பாதுகாப்பு, தமிழர் உரிமை மீட்பு, ஏதாவது வெறும் வார்த்தையா? இது ஒன்று தான் தமிழர் உரிமை. எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள், எதை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க? கல்வியா, மருத்துவமா, இல்லை வரியா, இல்லை எந்த இடத்துல உரிமை இருக்குது? மீன் பிடிக்கிற உரிமையா? இன்னைக்கு வரைக்கும் ராமேஸ்வரத்தில் போராடிட்டு இருக்கானே, ஏன்? எந்த உரிமை இருக்குது? நதிநீர் உரிமையா? எந்த உரிமை சொல்லுங்க தம்பி, என்ன உரிமை இங்கே இருக்குது? நீ சும்மா தேர்தல் வரும்போது தமிழ் அழியக்கூடாது, தமிழர் உரிமை, அதெல்லாம் ஒரு வெற்று வார்த்தை. நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்களா? இதை பற்றி புதுசாக பேசுறீங்க. காப்பாற்ற வாருங்க எல்லாரும் அப்படின்னா மத்திய அரசு மாநில மொழிகளுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னைக்கு கொடுக்கல, நீங்க திரும்ப போயிட்டுக்கிறீங்க. இன்னைக்கு கொடுக்கல, இன்னைக்கு எங்க கொடுக்குது? இன்னைக்கு அப்ப இருந்து கொடுக்குது. அதனுடைய கொள்கைகளே அதான். இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கு, பேசுது. காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணி? காங்கிரஸின் நிலைப்பாடு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி, நீங்க கூட தூக்கி சுமக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொள்கை, மொழிக் கொள்கை என்ன? அப்புறம் கூட வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மொழிக் கொள்கையில உங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட நிற்குமா? சொல்லுங்க, கூட நிற்குமா? அப்புறம் தமிழ் கட்டாயம்னு கர்நாடகா, ஆந்திரா முடிவு எடுக்குதுல, அந்த முடிவை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுப்பாங்களா?